புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்து. புகைவிட்டா நம்ம மனசுல இருக்கிற கஷ்டம் சரியா போயிடுமா? அப்படி இல்லைங்க. புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்து அப்படின்னா அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு. என்னன்னா, இந்த பாய்ஸ்லாம் நிறைய கேங்கா இருக்கிறப்ப, அவங்கள யாருக்காவது ஒருத்தங்களுக்கு லவ் ஃபெயிலியர், இல்ல கையில காசு இல்ல, ஜாப்லெஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா, அவங்கள கூல் பண்றதுக்காக என்ன சொல்லுவாங்க, "வாடா மச்சான், போய் சும்மா ஒரு தம் அடிச்சுட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. அப்ப அவங்க கூடயே ஒரு பழமொழி சொல்லிப்பாங்க. "புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்துடா, எல்லாம் சரியா போயிடும்" அப்படிம்பாங்க. அதாவது இதற்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப கவலையில இருக்கிறோம், நம்மளுக்கு ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப, நம்ம மனதை வேறொரு வழியில் புகவிட வேண்டும். அதாவது நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம், அதையே திங்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு அது கவலைகள் அதிகமாகும் இல்லையா? சோ அதனால நம்ம வேற ஒரு வேலையில நம்மளோட கவனத்தை செலுத்தணும். அதுதான் இந்த பழமொழிக்கான உண்மையான அர்த்தம். புண்பட்ட மனதை வேறொரு வழியில் புகைவிட்டு ஆத்த வேண்டும். அதுதான் புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்துங்க.